ஹாய் குட்டீஸ். எப்பவும் உங்க மனசுல நிக்க போற கதைகளோட நான் உங்கள் சபரி, மானுவின் ஸ்டோரி டைம்ல இருந்து. இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். அங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் இருக்கு. அதை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. கடையில இருக்க அங்கிள் கிட்ட அதை கேக்குறீங்க. அப்ப அவர் என்ன சொல்வாரு? மேஜிக் காயின் கொடு அப்படின்னு கேட்பாரு இல்லையா? அந்த மேஜிக் காயினை வச்சு நீங்க பொம்மை, ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம் கூட வாங்கலாம். அந்த காயினுக்கு பேரு தான் பணம். அப்படி என்ன மேஜிக் இருக்கு அந்த காயின்ல? இன்னைக்கு நமக்கு வேணுங்கிறத நாம வாங்கிக்கிற சக்தியை நமக்கு கொடுக்கிற அந்த மேஜிக் காயின், அதாவது பணம் எப்படி வந்துச்சுங்கிறத அம்மா ரியாவுக்கு சொல்ல போறாங்க. வாங்க நாமளும் கதை கேட்கலாம். ஒரு நாள் அம்மாவும் ரியாவும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அம்மா ஷாப்பிங் செஞ்சிட்டு இருக்கிறப்ப அந்த கடையில அடுக்கி வச்சிருந்த ஒரு அழகான பொம்மைய பார்த்து ரியா அதை எடுக்கிறதுக்கு போனான். அதை பார்த்துட்டு அம்மா, ரியா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட இந்த பொம்மை எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டாங்க. அவரு 100 ரூபாய் மேடம் அப்படின்னு சொன்னோன்ன அம்மா அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொம்மையை எடுத்து ரியா கையில கொடுத்தாங்க. ரியாவுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, இப்போ என்னாச்சு? நீங்க ஏன் அந்த பொம்மையை என்னை எடுக்க விடல? நீங்க அவருக்கு ஏதோ ஒரு பேப்பர் கொடுத்தீங்களே, அது என்ன அப்படின்னு கேக்குறா. அம்மா சிரிச்சுக்கிட்டே, ரியா, நாம கடையில இருந்து பொருட்களை சும்மா எடுக்க முடியாதுடா. இந்த பொம்மைய விக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. அதை நாம வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னா கடைக்காரருக்கு பணம் கொடுக்கணும். அப்புறம்தான் அது நம்மளோடதா ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரியாவுக்கு குழப்பமா இருக்கு. ஆனா அம்மா, பணம்னா என்ன? நாம ஏன் பொம்மை வாங்குறதுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்? இதை கொடுத்தா மட்டும்தான் கடைக்கார அங்கிள் பொம்மை கொடுப்பாரா அப்படின்னு கேக்குறா. அம்மா சிரிச்சுக்கிட்டே, கண்ணா, பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்களுக்கு தேவைப்பட்டத எப்படி வாங்கினாங்க தெரியுமா? ஒரு பொருளுக்கு பதிலா வேறொரு பொருளை மாத்திக்கிட்டாங்க. அதாவது இப்போ உன்கிட்ட ஆப்பிள் இருக்குன்னு வச்சுப்போம். என்கிட்ட ஆரஞ்சு இருக்குன்னா நான் என்கிட்ட இருக்க ஆரஞ்சை உன்கிட்ட கொடுத்துட்டு உன்கிட்ட இருக்கிற ஆப்பிளை நான் வாங்கிப்பேன். இத பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எப்படி பணத்துக்கு நாம பொருளை வாங்க ஆரம்பிச்சோம், பணம்னா என்ன, அது எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியணும்னா உனக்கு ஒரு ராஜாவோட கதை தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைய சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அழகான ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்க ஒரு நெல் விவசாயி இருந்தாரு. அவர் வயல்ல விளையிற அரிசி எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவர் நிலத்துக்கு பக்கத்து நிலத்துல ஒரு விவசாயி பருப்பு விளைவிச்சாரு. ஒரு நாள் நெல் விவசாயிக்கு சாம்பார் வைக்க கொஞ்சம் பருப்பு தேவைப்பட்டுச்சு. அதனால அவர் பருப்பு விவசாயி கிட்ட போய், நண்பரே, எனக்கு கொஞ்சம் பருப்பு வேணும், ஒரு மூட்டை பருப்பு கொடுக்க முடியுமான்னு கேக்குறாரு. பருப்பு விவசாயியும், சரி நமக்கும் கொஞ்சம் அரிசி தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நண்பரே, ஒரு மூட்டை பருப்புக்கு 2 மூட்டை அரிசி கொடுங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நெல் விவசாயியும் அரிசிய கொடுத்துட்டு பதிலுக்கு ஒரு மூட்டை பருப்பை வாங்கிட்டு போயிட்டார். ஆனா அடுத்த நாளே ஒரு குழப்பமான விஷயம் நடந்துச்சு. நம்ம பருப்பு விவசாயி இன்னொரு விவசாயி கிட்ட ஒரு மூட்டை கோதுமைக்காக 2 மூட்டை பருப்பை கொடுத்தாரு. இந்த விஷயம் நம்ம நெல் விவசாயிக்கு தெரிய வந்துச்சு. உடனே அவர் ரொம்ப குழம்பி போய் வருத்தத்தோட நேரா ராஜா கிட்ட போய் இந்த விசித்திரமான பிரச்சனைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. ராஜா உடனே பருப்பு விவசாயியையும் கூப்பிட்டுட்டு 2 பேர் சொல்றதையும் பொறுமையா கேக்குறாரு. நெல் விவசாயி அழுதுகிட்டே, மகாராஜா, இவர் என்கிட்ட ஒரு மூட்டை பருப்புக்கு 2 மூட்டை அரிசி வாங்கிக்கிட்டாரு. ஆனா வேறொருத்தர்கிட்ட ஒரு மூட்டை கோதுமைக்காக 2 மூட்டை பருப்பை கொடுத்துருக்காரு. இது ரொம்ப அநியாயம். என்கிட்ட அதிகமா வாங்கிக்கிட்டு மத்தவங்க கிட்ட கம்மியா வாங்கியிருக்காரு அப்படின்னு சத்தம் போடுறாரு. அதுக்கு பருப்பு விவசாயி சொல்றாரு, மகாராஜா, எனக்கு கோதுமை ரொம்ப அவசரமா தேவைப்பட்டுச்சு. கோதுமைக்காரரு ஒரு மூட்டை கோதுமைக்கு 2 மூட்டை பருப்பு வேணும்னு கேட்டாரு. அதனாலதான் நான் அதிகமா கொடுத்து அதை வாங்கினேன் அப்படின்னு விளக்கம் சொல்றாரு. இப்போ ராஜாவுக்கு குழம்பி போயிருச்சு. 2 பேர் சொல்றதும் அவங்கவங்க பார்வையில சரியாதான் இருக்காரு. ஒருத்தரு 5 மாம்பழத்துக்கு 1 கூட அரிசி மதிப்புன்னு சொல்றாரு. ஆனா இன்னொருத்தர் அதே 5 மாம்பழத்துக்கு நான் 2 குட்டி மீனை தான் தருவேன் அப்படின்னு சொன்னாருன்னா இதுல யாரு சரி யாரு தப்புன்னு நாம எப்படி சொல்ல முடியும்?
அவங்கவங்க பொருளுக்கு அவங்கவங்க தானே விலை சொல்ல முடியும். இப்ப என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. ஆனா அவரால ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால சரி, நான் யோசிச்சுட்டு நாளைக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு சாயந்தரம் இந்த பிரச்சனையை எப்படிரா சால்வ் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே ராஜா அரண்மனை தோட்டத்துல நடந்துட்டு இருந்தார். அப்போ தூரத்துல இளவரசி அவ ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு. அங்க 2 குழந்தைங்க பொம்மைக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பையன் சொல்றான், என் பொம்மை பெருசு, உனக்கு விளையாட வேணும்னா நீ எனக்கு உன்னோட 2 பொம்மைய கொடு அப்படின்னு கத்துறான். ஆனா அந்த பொண்ணு, என் பொம்மை பாக்குறதுக்கு வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா பாரு அது எவ்வளோ அழகா இருக்கு, என் பொம்மையோட விளையாடுறதுக்கு நீ தான் உன் பொம்மையை ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னு அவ சத்தம் போடுறான். இதை கேட்ட ராஜாவுக்கு விவசாயிங்களோட ஞாபகம் வந்துச்சு. உடனே நின்னு அவங்க அடுத்து என்ன பண்றாங்கங்கிறத கவனிக்கிறாரு. இளவரசி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்றா, சண்டை போடாதீங்க, இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிடந்த கிளிஞ்சல்களை எடுக்கிறா. இதோ இந்த கிளிஞ்சல்களை பொதுவா வைப்போம். உங்க பொம்மைக்கு 5 கிளிஞ்சல் இல்ல 10 கிளிஞ்சல்னு நீங்களே ஒரு விலை சொல்லுங்க. யாரு உங்ககிட்ட நீங்க சொல்ற அளவுக்கு கிளிஞ்சல்களை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு உங்க பொம்மைய விளையாட கொடுங்க அப்படின்னு சொல்றா. குழந்தைங்க இதை கேட்ட உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. சண்டை போடுறதுக்கு பதிலா எல்லாரும் ஓடி போய் கிளிஞ்சல்களை சேகரிச்சு சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் பொம்மைய வாங்கிக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜாவுக்கு, அடடே இது ரொம்ப புத்திசாலித்தனமான யோசனையா இருக்கே, அரிசி பருப்பு மாம்பழம்னு பொருளை மாத்தி எல்லாரும் குழம்புறதுக்கு பதிலா நாமளும் இந்த கிளிஞ்சல்களை மாதிரி எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை உபயோகப்படுத்தலாமே அப்படின்னு யோசிக்கிறார். மறுநாள் ராஜா எல்லாரையும் கூப்பிட்டாரு. இனிமேல் நாம பொருட்களை மாத்திக்க போறதில்ல, அதுக்கு பதிலா என்னுடைய அரச முத்திரை பதிச்ச சின்ன உலோக காயின்ஸ நான் நாட்டு மக்களுக்கு கொடுக்க போறேன், அதுக்கு நாணயங்கள்னு பேர் வைப்போம் அப்படின்னு சொன்னாரு. பிறகு விவசாயிங்க கிட்ட திரும்பி, நீங்க ஏதாவது விற்கணும்னு நினைச்சா அதுக்கு எத்தனை நாணயங்கள் வேணும்னு நீங்க சொல்லலாம், யாருக்கு வேணுமோ அவங்க அத்தனை நாணயங்களை கொடுத்துட்டு பொருளை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட விவசாயிகள் சந்தோஷமாகி ராஜாவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்படிதான் ரியா பணம் உருவாச்சு அப்படின்னு அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ரியாவுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த ராஜா நிஜமாவே இருந்தாரா அம்மா அப்படின்னு கேக்குறா. அம்மா உடனே, ஆமா ரியா, இந்தியால சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிற மகாராஜா தான் முதலா தன்னோட பெரிய சாம்ராஜ்யம் முழுக்க காயின்ஸை அறிமுகப்படுத்தினாரு. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, கிராமமோ நகரமோ எங்க இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானத அவங்களால வாங்க முடியணும்னு சொன்னாரு. அவருக்கு அப்புறமா வந்த ராஜாக்கள் அந்த காயின்ஸை இன்னும் தங்கத்திலையும் வெள்ளியிலையும் எல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. அது மக்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரியா உடனே, வாவ்மா, அப்ப பணங்கிறது ராஜாவோட ஸ்டாம்ப் போட்ட அந்த மேஜிக் காயின்ஸ் தானா அப்படின்னு அம்மா சிரிச்சுக்கிட்டே, ஆமா கண்ணா, எல்லாரும் நம்புற மேஜிக் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரியா அம்மா கையில இருந்த ரூபா நோட்டை வாங்கி பார்த்துட்டு, ஆனா அம்மா, உங்க கதையில ராஜா பளபளப்பான காயின்ஸை தானே உபயோகப்படுத்தினாரு, ஆனா இது வெறும் பேப்பர் ஆச்சே, இந்த பேப்பரை வாங்கிக்கிட்டு ஏன் கடைக்காரர் நமக்கு பொம்மை கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அம்மா அந்த நோட்டை வாங்கி உள்ள வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே, ஐயோ என் புத்திசாலி ரியா, நாம இப்ப பயன்படுத்துற இந்த பணத்தோட ரொம்ப பெரிய ரகசியமே அதுதான். நீ சொல்றது சரிதான், இது வெறும் பேப்பர் தான், ஆனா இதுல ஒரு ப்ராமிஸ் இருக்கு. அந்த ப்ராமிஸை யார் கொடுக்கறாங்க, அது ஏன் நாம எல்லாரும் நம்புறோம்னு உனக்கு தெரியணுமா, அத இன்னொரு நாள் சொல்றேன், இப்ப வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. வாவ் குட்டீஸ், சந்திரகுப்த ராஜாவோட அந்த ஐடியா சூப்பரா இருந்துச்சு இல்லையா? ஆனா அம்மா சொன்ன அந்த பேப்பர் பணத்தோட ரகசியம் என்னவா இருக்கும்னு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அதை கேட்கறதுக்கு நாம அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எப்பவும் உங்க மனசுல நிக்க போற கதைகளோட திரும்பவும் உங்களை மீட் பண்ற வரைக்கும் பாய் சொல்றது உங்கள் சபரி.
மானுவின் ஸ்டோரி டைமிலிருந்து.